ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட சன் டிவியில் ரொம்பவே சூப்பராக ஒரு பயங்கரமான ஹை வோல்டேஜான ட்ராக்காக இப்போ போயிட்டுருக்கிறது அண்ணமோட மேரேஜ் ட்ராக். சரவணன் வந்து அன்னத்தை எப்படியும் மேரேஜ் பண்ணிக்குவாங்க அப்படின்னு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ரொம்பவே நம்பிக்கையாக இருக்காங்க. ரிசப்ஷன் வரைக்கும் நடக்குது. கல்யாண மேடை வரைக்கும் வரும்போது தான் மாப்பிள்ளை வந்து ஓடி போயிட்டாரு, இல்லை இங்கே மண்டபத்தில் அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. இங்கே அன்னத்தோட அப்பா ரொம்பவே டென்ஷன் ஆகி கோவப்படுறாரு. என் பொண்ணோட வாழ்க்கை போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி, என் பொண்ணோட வாழ்க்கையை நாசமாக்குனதே இவன் தான் அப்படின்ற மாதிரி அன்னத்தோட மாமாவையும் ப்ளேம் பண்ணுறாரு. இன்னொரு பக்கம் இப்போது சரவணனை வந்து கெஞ்சிட்டு இருக்காரு கார்த்தி. சரவணா வந்துரு, சரவணா வந்து அன்னத்தை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி. வேறு ஆப்ஷனே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இப்போது சரவணனோட அப்பா, அதாவது கார்த்தியோட அப்பா வந்து கார்த்தியை வந்து மணமேடை ஏற சொல்ல போகிறாரு. கார்த்தி அண்ணம் 2 பேருக்கும் திருமணம் முடிஞ்சிருது. அப்கமிங் ஷூட்டிங் லொக்கேஷன்லேருந்து எடுத்த ஒரு சில பிக்ஸ், வீடியோஸ் எல்லாத்துலேயுமே அண்ணனுக்கு திருமணம் முடிஞ்ச மாதிரி அந்த தாலியோட நெத்தியில் குங்குமத்தோட ஒரு சில பிக்ஸ் எல்லாம் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க, வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. பயங்கர ஹை வோல்டேஜான ட்ராக் தான், ஆனால் ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு. ரொம்ப நாளாக இந்த மேரேஜ் ட்ராக் வந்து போயிட்டுருக்கு. மேபி நாளையோட எபிசோடில் வந்து அண்ணன் கழுத்தில் கார்த்தி வந்து தாலி கட்டிடுவார் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபைனலாக என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்காங்க. கார்த்தியை வந்து மணமேடை ஏற சொல்ல போகிறாங்க. பார்க்கலாம், வெயிட் பண்ணி என்ன நடக்குது அப்படின்ட்டு. இப்போது கார்த்தி லவ் பண்ணிகிட்டு இருக்க பொண்ணோட நிலைமை எப்படின்னு தெரியலை. உங்களோட கருத்து என்ன?